ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அவியல் தான். நீ எதெல்லாம் வேணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து கேரட்டு, தக்காளி, முருங்கைக்காய், கத்திரிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், சொரக்காய், வாழைக்காய் இதுதான் வேணும். இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற காய்கறி நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் கத்திரிக்காய் போட்டு லாஸ்ட்டில் வெட்டுங்க. முதல்ல வெட்டினீங்கன்னா அதை அப்படி வச்சிட்டிங்கன்னா கருத்து போயிடும் கத்திரிக்காயும் வாழைக்காவும். அப்புறம் நம்ம ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் காய் எண்ணெய் வதக்க போகிறதுனால அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஜீரகம் கடுகு கடுகு போட்டுக்கலாம். அதனால டம்முன்னு வெடிக்கணும். டம்முன்னு. அதுக்கப்புறம் உளுந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா அதையும் டப்புன்னு வெடிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வெடிக்கணுமா? வெங்காயம் வதக்கணும் சார். ப்ரௌன் கலரில் வதங்கணும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த நறுக்கி வச்ச எல்லாத்தையும் போடணும். இந்த எல்லாத்தையும் இல்லை, காய்கறி எல்லாத்தையும் போடலாம். அப்புறம் இந்த என்னமா கத்திரிக்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காய் அனுசரித்து நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து நீங்கள் பீன்ஸ் சேர்க்கலாம், அவரைக்காய் சேர்க்கலாம். உங்கள் கையில் இருக்கிற காய் வச்சு போட்டால் நல்லா தான் இருக்கும். நீ இது தான் போடணும் அப்படின்னு இல்லை. மாங்காய் போட்டால் கூட நல்லாயிருக்கும். மாங்காய் இருந்துச்சுன்னா மாங்காய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அரைக்க தேவையான பொருள் வந்து 2 சில்லு தேங்காய், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம், வெள்ளைப்பூடு எல்லாம் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து காய் வந்து ஒரு அளவு வெந்துடுச்சு. ஒரு அரை பாகம் வெந்துடுச்சு. நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் இருக்கிற காய்கறியில் உள்ள தண்ணி தான் இதெல்லாமே. இது வந்து எண்ணெயில் தான் வதக்கணும். தேங்காய் எண்ணெயில் வதக்க வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மற்ற கோகோனட் இப்போ வந்து நம்ம அரைச்சிருக்கோம்லையே அந்த பேஸ்ட்டு தேங்காய் அதையுமே அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காய் வந்து மெதுவாக கிண்டி விடணும். கேரட்லாம் உடஞ்சிரும். இதேமாரி நம்ம கிட்ஸுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. கிட்ஸு கொடுக்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் மிளகா வந்து குறைச்சிக்கோங்க. குறைச்சி செஞ்சு கொடுங்க. தேங்காய் போட்டு நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து அதை அப்படியே மூடி போட்டு இந்த வேக விடுங்க. அப்படியே பார்த்திங்கன்னா சரி நல்லா வெந்துட்டு உங்களுக்கு இதில் வந்து கடலைப்பருப்பு போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தனியாக கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் வேக வச்சுட்டு ஒரு 3/4 பாகம் வேக வச்சுட்டு காய் ஆட் பண்ணும்போது இல்லை தேங்காய் ஆட் பண்ணும்போது கூட நீங்கள் போடலாம். இப்போ நம்மளோட அவியல் ரெடி ஆகிட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.